கஷ்டம். சில பேர் பாருங்களேன், என் ஒய்ஃப் எனக்கு மரியாதையே தரமாட்டுறது என்னென்னே தெரியலடா, ஒய்ஃபு நம்மளை மதிக்கவே மாட்டுதுன்னு. ஒய்ஃபு கிட்டேன்னா ISO 9000 ஒன்று எதிர்பார்க்க முடியும்? மதிக்கவே இல்லைன்னா அதான் ஒய்ஃபு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் சார். ஒய்ஃபு மதிக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குற? உங்கள் சவார்டினேட்டாக அது இல்லை, ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு பார்க்குறதுலாம் தெரியல. ஒரு காலத்துலலாம் பொண்ணு பார்க்குறதுல அநியாயம் பண்ணானுங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 30 பேர் போவான். பொண்ணை பாட தெரியுமா, ஆட தெரியுமா, சமைக்க தெரியுமா, எல்லாம் கேட்பான். இப்போ அதெல்லாம் கேளு. நான் மாட்டியிருக்கேங்க. நான் வாழ்க்கையில் பார்த்தது ஒரே பொண்ணு தான், அதான் ஒய்ஃபு. இப்போ என்னை நல்லவன் நினச்சின்னுக்காதீங்க, வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டு. இல்லைங்க, நான் பண்ண ஒரே தப்பு, என் தங்கச்சி வீட்டுக்கார் 2 பேரை கூட்டி போயிட்டேன், என் மச்சானுங்களை. பொண்ணு பார்க்க போனோம், பொண்ணை பார்த்தோம், சரி பிடிச்சிருந்தது. பொண்ணுக்கு அப்பா அதை எங்கள் மாமனார் கிட்ட வந்து என்கிட்ட, மாப்பிள்ள பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு பக்குன்னு ஆகிடுச்சு. என்ன புதுசாக இருக்குதுன்னு. என்னென்னா வேத்துச்சு சார் எனக்கு. நம்ம வெளியில் பேசுகிறவங்க தான், ஆனால் பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல. என் தங்கச்சி வீட்டுக்கார் 2 பேர், மாப்பிள்ள போய் பேசு. இப்போ என்ன பிரச்சனைனா, வேண்டிக்கினே போனேன், எப்படியாவது இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடணுன்னு. ஃபெயில் ஆகிட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுச்சு வச்சுங்களேன். இவனுங்களே ஊர் ஃபுல்லாக சொல்லுவானுங்க, உங்கள் அண்ணனை அந்த பொண்ணே வானானிடுச்சு அப்படின்னு. அதுக்காகவே உள்ளே போகிறேன். என் ஒய்ஃபுங்க, அதான் பொண்ணு சோஃபாவில் அவங்க ரூமில் நல்லா சமனை போட்டுட்டு சௌகரியமாக உட்காந்து இருக்குது. ஏன்னா அவங்க வீடு. நான் உள்ளே போனோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உட்காரணுமா, நிற்கணுமா, கை கட்டணுமா, இன்னும் தெரியல. வேற்று போகுது. அப்புறம் அந்தம்மா இன்டர்வியூ. அப்புறம் MBA, டெப்டி மேனேஜர், டேக் ஹோம் 60,000. ஓகே, அதாவது அந்த அம்மா செலவுக்கு 60,000 போதுமா. அப்புறம் உங்கள் HR கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க. லூஸு, நான் ஏற்கனவே எங்கள் HR கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு பொண்ணு பார்க்குறானுங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு ஏதாவது லூஸுங்க ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல்லி சனிக்கிழமை பார்ட்டி என் பைசான்னு சொல்லியிருந்தேன். அவன் கரெக்டாக வேலையை செஞ்சுருக்கான். அது தெரியாமல் இது நல்லா சொல்லியிருக்காங்க. திடீர்னு அப்போல்லாம் இன்னொன்று கேட்கணுன்னு, உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னா, எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்துட்டான். சார் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் சார், திடீர்னு மறப்போம். இந்த ஆண்களுடைய பிரச்சனை என்னென்னா, நிறைய வெளி பிரச்சனை இருக்குதுனால டக்குன்னு நம்ம வெட்டிங் டே கூட மறந்துடுவோம். பார்த்துக்கிறீங்களா, எனக்கு அப்பப்போ மறப்பேன். ஆனால் பெண்கள் வெட்டிங் டே மறக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில். ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நாள், அந்த பதவி ஏற்பு நாளை மறக்கவே மாட்டாங்க. அதை முதல் நாள் சொல்லி தொலைக்கவும் மாட்டாங்க. அந்த காலையில் அவசரமாக ஷூ போடுறவன் அப்போ இன்றைக்கி என்ன விசேஷம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன சொல்கிறது. நம்ம நாக்கில் சனி உன் தங்கச்சிக்கு பிறந்த நாளான அந்த வெட்டிங் டே முடிஞ்சிச்சு. சில பேர் கண்டுக்காமல் விட்டுனாங்க ஒய்ஃப்கிட்ட. ஒய்ஃப்னா அப்படி தான் இருப்பாங்க. ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறாங்க, என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ சொல்கிறாங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை, மூஞ்சி எதிர்க்க சொல்கிறாங்க. சார் நம்ம என்றைக்காவது ஒய்ஃபுக்கிட்ட சொல்லியிருக்கோமா சார் உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு? ஒன்றும் பண்ண முடியாது சார், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு தான் போகணும், வேறு வழி கிடையாதுங்க. சில பேர் எல்லாத்துக்கும், அதாவது ஒய்ஃபு வேலைக்கும் போகணும், இவனுக்கு என் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க சார், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, என்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். என்ன ஒன்று, சில சமயம் எரிச்சலாகும். டெய்லி அவங்கள ஆஃபீஸில் கார் வரும், நம்ம ஒரு மைண்டோடு இருப்போம். திடீர்னு காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது சொல்லுவாள், என்னை எங்கள் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போங்க, எரிச்சலாகும். ஏன்னா நம்ம வேலை பாதிக்கும். ஏன் ரைட்டை சொல்ல மாட்டேன்னு எனக்கு என்ன தெரியும், காலைல தான் தெரியும்னு. என்னன்னா வீட்டிலேருந்து என் ஆஃபீஸு இந்த பக்கம் 5 கிலோமீட்ரு, அவங்க ஆஃபீஸு இந்த பக்கம் 7 கிலோமீட்ரு. இதில் பிரச்சனை, டைம் ஆஃபீஸ் அவங்க மெயின் கேட்லேருந்து டைம் ஆஃபீஸே 2 கிலோமீட்டர் இருக்கும், உள்ளே எதுவுமே விட்டு வரணும். சரி வா உட்காருன்னு போகிறேன். அவங்க ஆஃபீஸில், சார் எங்கள் ஆஃபீஸில் நான் ஜெனரல் மேனேஜர் சார், அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு டைம் ஆஃபீஸில் அவள் என்ன பண்ணுறா, கார்டு பஞ்ச் பண்ணிவிட்டு திடீர்னு எங்க இவர் எங்கள் டீம் மேனேஜர், வணக்கம் சொல்லுங்கள், குட் மார்னிங் சொல்லுங்கள். யார் அது? 30 வயசு பையன் ஒருத்தன். எனக்கு என் ஆஃபீஸ் ஃபுல்லாக குட் மார்னிங் சொல்லுது. நான் ஏங்க இன்னொரு ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கிற 30 வயசு பையனுக்கு குட் மார்னிங் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஏன்னா என் ஒய்ஃபோட டீம் மேனேஜரான், அவர் இன்னமும் தோனி கணக்கில் வாட் மிஸ்டர் மௌன சுந்தரம் ஆஃபீஸ் போலியா, ஏதோ ஸ்கூலுக்கு போலியான்னு கேட்குற மாதிரி என்ன கேட்டுக்கிறாங்க.
போயின்னு இருக்கேன் சார். கோபம் வந்தது. ஆனால் எது எப்படி வெற்றி கொள்ளணும்? போர்க்களம் தான். எப்படி வெற்றி கொள்ளணும்? ஒன்றும் இல்லை, மனசில் பேசிக்கணும். மாதம் 80,000 கையில் கொடுக்குறான். குட் மார்னிங்கில் தப்பே இல்லை, அவளோட பாஸ் மார்னிங் சார். அப்புறம் என்ன பண்ணேன், ஆஃபீஸுக்கு போனால் போதும், அவங்க ஆஃபீஸில் யாரை பார்த்தாலும் சரி குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சார். அதனுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா சார்? என் ஒய்ஃபோடைய ஆஃபீஸ் கேட்டில் இருக்கிற செக்யூரிட்டி சொல்கிறான், சார் ரொம்ப தங்கம்டா. யார்? என்ன? நம்ம மேடம் தான்டா ஹெட் வெயிட்டுனா. அடுத்த ஆஃபீஸில் போய் தங்கன்னு பேர் வாங்கினோம் பாருங்க. அதுதான் புத்திசாலித்தனம். வாழ்க்கை என்பது பிரச்சனை தான். ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் பாசிட்டிவாக அணுக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சார், என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொரோனா வந்தது. கொரோனா அப்போ மெட்ராஸில் டெய்லி 7,000 விக்டிமு, டெத்து அதிகமாக இருந்தது, ஆக்சிஜன் கம்மியாக இருந்தது, ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடல. என் ஃப்ரெண்டுக்கு பாசிட்டிவ். ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்க, நீ வீட்லேயே 14 நாள் வீட்லேயே இருந்தாங்க. டெத்து அதிகம் சார். அப்போது எனக்கு நேரில் போயும் பார்க்க முடியாதுல்ல, உங்களுக்கு தெரியும்ல. ஸோ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. 2 நாள் கழித்து அவன் எப்படி இருக்கானோ, மனசு எப்படி இருக்கோன்னு வேதனையாக, டேய் எப்படா இருக்க, பார்த்துக்கடா, ஜாகிரதடா, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் டெத்து அதிகமாக இருக்கிறா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிடு, ஃபுல்லாக ரெஸ்டடு ஊன டாக்டர் மாதிரி. அவன் டே அடங்கு, என்ன சௌகரியமாக இருக்க, என்னடா? ஆமாம், காய்கறி வாங்கிட்டு வா, மாவு பேக்கெட் வாங்கிட்டு வா, பால் பேக்கெட் வாங்கிட்டு வா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. டைமுக்கு கதவை தட்டி சாப்பாடை உள்ளே அனுப்புகிறாளுங்க. சாப்பிட்டு திருப்பி தூக்கி போட்டுவேன். உள்ளேயே டிவி டெக்கு எல்லாம் இருக்குது. திடீர்னு அன்றைக்கி என்ன பண்ண, போன வாரம் ஆனந்த விகடன் வேணும்னு 5 நிமிஷம் ஆச்சு. ஒரு குரல் கொடுத்தேன், வரீங்களா இல்லை நான் எத்தனை உள்ளே வரவான்னு. என் ஒட்டுமொத்த குடும்பமும் ஆனந்த விகடன் தேடிச்சு. அப்புறம் எத்தனை வந்து கொடுத்தாங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாடா, இந்த டாக்டருங்க தான். என்னடான்னு 1 மாதம் சொல்லியிருக்கலாம், வெறும் 14 நாள்னு சொல்லிட்டாங்க. சார், கொரோனா பாசிட்டிவ்ன்றது இல்லை சார், அந்த கொரோனா பாசிட்டிவில் அவன் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கான் பாருங்க. அதுதான் வாழ்க்கை. உடனே தொடங்கி போய் அதுதான் வாழ்க்கை. அப்படி தான் இருக்கணுங்க. போன பொங்கல் அப்போ எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப் தான் இருக்கானுங்களே, எவனோ ஒருத்தன் கிளறி விட்டான். என்னென்னு, இந்த பொங்கல் ஆண்களுடைய உயிருக்கு ஆபத்து. வாட்ஸ்அப்பில் எனக்கு வரல, என்னாச்சு, என் தங்கச்சிக்கு எவனோ அமைச்சிருக்கிறான். அது உடனே எங்கள் வீட்டுக்கு லேண்ட்லைனில் வந்தது. என் ஒய்ஃப் தான் எடுத்து அப்படின்னு வச்சுட்டா. இந்த 3 கட்டு வச்சுட்டாங்கன்னா அது எங்கள் சைடுன்னு அர்த்தம். வச்சுட்டு சமையல் ரூம் உள்ளே போயிட்டான். நான் பின்னாலேயே போனேன். யார் ஃபோனு? உங்கள் தங்கச்சிங்க. என்ன சொல்லிச்சு? அது வேலை இல்லை. என்ன தான் சொல்லிச்சு? நான் ஒன்றும் இல்லை, ஆம்பளைங்க உயிருக்கு ஆபத்தான். அப்புறம் அதான் ஒய்ஃபுங்க வந்து வாசப்படியில் 2 அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுமா, இப்படி காய்கறி இருக்கா? நானும் மெதுவாக கேட்டேன், நீ ஏற்றி வைப்பியான்னு. அடா, உங்கள் தங்கச்சி சொன்னது எப்போங்க நடந்துக்குது அப்படின்னா. சார், எங்கள் தங்கச்சி சொன்னது நடந்ததா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நான் தானா? உயிர் நம்மளுதுங்க. எப்போ ஏற்ற மாட்டியான்னு அவன் சமையல் விளக்குதுலாம். அப்புறம் வேறு வழி இல்லை, அதுக்காக மனசு உடையக்கூடாது. நான் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி, ஒய்ஃபு தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமான்னு. அகல் ஏற்றணும் சார். நம்ப மாட்டீங்க, 2 அகலை ஏற்றிட்டு அதை அணையக்கூடாதுன்னு வாசப்படிலே உட்காந்துருந்தேன். பாசிட்டிவ் இருந்தால் போதுங்க. அதே மாதிரி வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த நெகட்டிவை மறந்துடுங்க. அதுதான் முக்கியம். நம்ம அதையே சுமந்துன்னு இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், சார்லி சாப்ளின் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மகா கலைஞர், நகைச்சுவை கலைஞர். அவன் ஒரு யூரோப்பில் ஒரு ஆடிட்டோரியத்தில் பேசுகிறான். பேசும்பொழுது அங்கே எப்படின்னா, ஆடிட்டோரியத்தில் நல்லா பேசுகிறான், எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் தருவாங்க. ஒரு நல்ல கருத்தோ நல்ல ஜோக்கோ சொன்னாலே எழுந்து நின்று உட்காருவாங்க. சாப்ளின் ஒரு நகைச்சுவையை சொல்கிறான், எல்லோரும் கைத்தட்டி எழுந்து நின்று உட்கார்ந்தாங்க. நம்ப மாட்டீங்க, அதே நகைச்சுவையை திருப்பி சொல்கிறான். ஒரு 50% ஆடியன்ஸ் எழுந்து உட்கார்ந்துது. திருப்பியும் சொல்கிறான், முதல் வரிசையில் இருக்கிற 10 பேர் எழுந்து உட்கார்ந்தாங்க. அதே ஜோக்கை திருப்பியும் 4வது முட்டி சொன்னான். ஒருத்தரும் எழுந்துக்கல. சாப்ளின் சொன்னார், நகைச்சுவை வருகின்றதை கூட உங்களால் 2வது முறை ஏற்றுக்கொள்ளவில்லையே, உங்கள் வாழ்க்கையில் எப்போதோ நடந்த துன்பத்தையே நினைத்து நினைத்து கஷ்டப்படுகிறீர்கள். துன்பத்தை மறந்து விடுங்கள்.
மனிதர்களை படிக்க ஆரம்பியுங்கள், உங்கள் வாழ்க்கை வெற்றி. சார் இந்த பீட்சா இருக்குல்ல சார், ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸில் வரும் சார், உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா ரவுண்டாக இருக்கும் சார், எடுத்திங்கன்னா ட்ரையாங்கிள் பீஸா வரும். மனுஷன் அப்படி தான் சார், பார்க்க ஒரு மாதிரி இருப்பான், பழக ஒரு மாதிரி இருப்பான், ஆனால் உண்மையிலே வேறு மாதிரி இருப்பான். மனுஷங்களை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் என்று கூறி திரு சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி.